லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. بطلنا الجنى مشاهدة كرامة خاصة قال خلص 16 بدفع قال لي لا هناك بالصندوق قلت خليتها واقفة قالت لي لا أني قلت لها خليك رحت أنا دفعت ورديت على البنك بس ويكن شفتها داخل وكان النار يعرف تبي شيء يسمونها என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் கொள்ளாமல் இப்படியா உடனே தடனாக கிளம்புறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி ஏர்போர்ட்டில் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தை தெளிவுபடுத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி நான்லாம் போகலப்பா. நம்ம வீட்டு பணிப்பெண் போயிருக்காங்க நாட்டுக்கு. இந்திய சகோதரி இந்தியாவுக்கு போனாங்க. குவைட் ஏர்வைஸில் இன்றைக்கி 16 தினார், அதாவது ஜஸ்ட் 1.5 கிலோ தாங்க. ஜஸ்ட் 1.5 கிலோ தான் ஒரு பாக்ஸில். சரியா? இன்னொரு பாக்ஸில் ஒரு 2 கிலோ மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு பாக்ஸுக்கு, அதாவது எங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி மற்ற பேக்கேஜ் 2 இருக்குது. 46 கிலோ கொடுக்குறாங்க. 23 கிலோ போடலாம் குவைட் ஏர்வேஸில் டிக்கெட் போடுறவங்களுக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறதுக்கு அவங்க டிக்கெட் போட்டிருந்தாங்க. எது எப்படியோ இந்த 2 பேக்கேஜ்லேயும் குறைஞ்சது ஒரு 3 கிலோ மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 1.5 கிலோ பார்த்தாலும் 16 தினார் கட்ட சொன்னாங்க. அதாவது ஜஸ்ட் 1 கிலோக்கு அப்படின்னு பார்த்தாலும் கூட 16 தினார் கட்டி தான் ஆகணும். அப்படி என்ற சிச்சுவேஷன் இப்போது குவைட் ஏர்வேஸில் டிக்கெட் போடுறவங்களுக்கும் வந்திருக்குது. அதாவது அதுக்கப்புறமா அவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் இப்போ 2 பேக்கில் ஒரு பேக்கு 23 கிலோவை ஆக்குங்க, மற்ற பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ அது எவ்வளோ தான் கிலோ வந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக 10-20 கிலோ இல்லை, ஒரு 2-3-4 கிலோ அதிகமாக வந்தால் பரவாயில்ல. அப்போ அதுக்கு மட்டும் 16 கேடி கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து கடைசியில் ஒரு பேக்லேருந்து இன்னொரு பேக்கில் சாமான்களை மாற்றி மற்ற பேக் 23 கிலோவாகவே வச்சுட்டு மற்ற பேக்கில் ஒரு 26 கிலோ மாதிரி செட் பண்ணிவிட்டு 16 தினாரை கட்டினாங்க. கண்ணு முன்னாடியே நடந்த சம்பவம். அதே மாதிரி டெர்மினல் 4 போது கவலைப்படவே தேவையில்ல. உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பணத்தை நாட்டுக்கு அனுப்பிட்டே போகலாம். அதே மாதிரி நாட்டு கரன்சி நீங்கள் மாற்றணுமா, அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் இமிக்ரேஷன் தாண்டினதுமே டிபார்ச்சர் கேட்டில் பக்கத்திலேயே இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உடனே உங்களுடைய பணத்தை அந்த இடத்துலையே நாட்டுக்கு அனுப்பிடவும் முடியும். அதே போல் மிக முக்கியமான விடயம், நீங்கள் நாட்டுக்கு போகும்போது அதிகமான பணம் கொண்டு போக விருப்பம் இல்லாதவங்க அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே இருக்கிற பிரான்ச்சிலேயே பணத்தையும் அனுப்பிட்டு போயிடலாம். ஏன்னா செக்இன் கேட்டை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுனா அது மட்டும்தான். அதே மாதிரி நம்மளுக்குரிய ப்ரொமோஷன் வாய்ப்பையும் நம்மளுக்கான அப்ரூவலையும் கொடுத்தது முசைனி மட்டும்தான். அதால் தான் முசைனியை மட்டுமே மார்க்கெட் பண்ணுறது. காரணம், அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த எக்ஸ்சேஞ்சுமே நம்மளுக்கு அப்ரூவல் கொடுக்கல. அடுத்ததாக இப்போது கார்ட்டூன் பாக்ஸில் 1 கொண்டு போகலாமா 2 கொண்டு போகலாமா, உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 கார்ட்டூன் பாக்ஸ் அவங்க கொண்டு போங்க, 2 லக்கேஜ் அவங்க கொண்டு போங்க, ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் ஒரு லக்கேஜும் கொண்டு போங்க, இல்லை 2 லக்கேஜாகவே கொண்டு போங்க, நோ ப்ராப்ளம். இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம், கிலோ கணக்கில் மட்டும் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. கிலோ கணக்கு 10 கிலோனா 10 கிலோ தான், 20 கிலோனா 20 கிலோ, 23 கிலோனா 23 கிலோ. அதை தாண்டி அதிகமான எடைகளை வைக்காதீங்க. அப்படி எடைகளை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு 16 தினார் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணப்படும். ஆனால் அதே நீங்கள் இது ஓகேன்னு வைடுங்களேன், ஜெசீராவில் எல்லாம் போனீங்கன்னு வைங்க. இப்போ ரீசெண்டாக யார் தெரியுமா, ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரியாமா இருக்காங்க இல்லையா, தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமானவங்க. அவங்களே ரீசெண்டாக குவைட் ஏர்வைஸ் இல்லை ஜெசீராவில் போய் எவ்வளோ தெரியுமா, 1 கிலோக்கு 7 தினாருங்க, 10 கிலோக்கு 70 தினார் கட்டிட்டு போனாங்க. 10 கிலோக்கு 70 தினார்.
ஆல்ரெடி அவங்க டிக்கெட்டில் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க 10 கிலோ, ஆனால் அது அட்டாச் ஆகலை, உள்ள சிஸ்டமில் இன்க்ளூட் ஆகலை அப்படின்றதால கடைசியில் 1 கிலோவுக்கு 7 தினார் மேனிக்கு 10 கிலோவுக்கு 70 தினார் கட்டிட்டு போனாங்க. சம்டைம் அது 10 தினாராக கூட ஆகலாம். 10 கிலோவுக்கு 100 தினார் கட்ட வேண்டி கூட வரலாம். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தயவு செய்து முடிந்த வரைக்கும் உங்களுடைய பேகேஜில் இருக்கிற அளவு லிமிட்டை அவங்க கொடுத்த இடையிலேருந்து ஒரு 1/2 கிலோ, அதாவது மேக்ஸிமம் 1/2 கிலோ அல்லது 1 கிலோ. ஜெசீராவிலாம் 1 கிலோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஆனால் அதையும் தாண்டினா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ ஆகிடுச்சுன்னா உடனே சார்ஜஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி அதுவும் மற்ற டெர்மினல் மாதிரி இல்லாமல் மாஷாலான்னு இதில் உள்ளே போய் பேக்கேஜில் லைனில் பெல்ட்டில் போகிறது வரைக்கும் அந்த இடத்துல நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் வீடியோ தான் எடுக்கலை, சரியில்லை தானே. உள்ள நிறைய பேர் மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்கிறதால கண்டென்ட்டுக்குரிய அப்ரூவல் நம்மளுக்கு இல்லாதால வீடியோ எடுக்க முடியல. நான் வெளியில் சுற்றுப்புறச்சூழலை, ஏர்போர்ட்டுடைய சுற்றுப்புறச்சூழலை வெளியில் இருந்து எடுத்தேன். அதுவும் வைட் ஆங்கிளில் தான், முகங்கள் பெருசாக தெரியாத அளவுக்கு. குறிப்பாக ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய அனைத்து சொந்தங்களும் தயவு செய்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பேக்கேஜில் உங்களுடைய கிலோ கணக்கு எந்த அளவுக்கு அப்ரூவல் இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் அதோட சேர்ந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கூடினா பரவாயில்ல, அதுக்கு மேலே கூட வைக்காதீங்க. அதே போல் அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் எப்படியுமே ஒரு 50 தினார் சரி கையில் வச்சுக்கோங்க. ஜெசீராவிலெல்லாம் போகிறதா இருந்தால் ஒரு 5 கிலோ கொண்டு போகிறீங்கன்னா ஒரு 50 தினார் கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க. சில டைமில் 50 தினாரும் கேட்ட வரலாம், ஏன் சில டைமில் 5 தினார் கூட கேட்டுடலாம். ஜஸ்ட் 5 கிலோ தானே, 5 தினார் போதும் அப்படின்னு சொல்லலாம். 50 தினாரும் கேட்கலாம். எதுவுமே சொல்ல முடியாது, ரேட் எந்த நேரத்தில் வேணாலும் மாறலாம். அதால் தயவு செய்து பி கேர்ஃபுல், தயவு செய்து கவனம். இந்த முன்னாடி வந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா அதுதான் மாமாவோட பெரிய மாமாவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற சின்ன மாமா ஒருத்தர். இதுதான் நடந்தது, ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் கடைசியில் காசு கட்ட வேண்டிய ஆயிடுச்சு, அப்புறம் கட்டி கிளியர் பண்ணி அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே அன்பா அந்த சொந்தங்களே, தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்களா இருந்தால் காசோடு போங்க, அல்லது எடையை சரியான லிமிட்டுக்கு கொண்டு போங்க. உங்களுக்கு கார்ட்போர்ட் பெட்டியில் கூட கொண்டு போகலாம், 2 கார்ட்டூன் கூட கொண்டு போகலாம். குவைட் ஏர்வேஸில் எந்த பிரச்சனையுமே இருக்குல்ல. 2 கார்ட்டூன் 3 கார்ட்டூன்லாம் கட்டிக்கிட்டு வராங்கப்பா, குடும்பமாக போகிறாங்க. கார்ட்டூன் பாக்ஸ் வந்து அடுத்தது சாதாரணமாக ஒரு 1.5 மீட்டருக்கு மேலே கூட பாக்ஸ் வந்து சைஸ் இருந்துச்சு. நிறைய பாக்ஸ்கள் கொண்டு போகிறாங்க. அடுத்தது நைலோன் இருக்கு இல்லையா, பேக்கேஜுக்கு நைலோன் சுற்றுறது, அதுக்கு வந்து ஜஸ்ட் 1 தினார் தான். நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு நைலோன்லாம் அடிச்சுட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா அழகாக 1 தினார் கொடுத்து நைலோன் அடிக்கலாம் விருப்பம் என்னால். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இங்கே வாங்கி அடிச்சுட்டு போக போகிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். என்ன பிரச்சனைனா எடை பார்த்து அடிக்கிறதுக்கு அங்கனைக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், டிரைவர்ஸ் தயவு செய்து 1 செகண்ட் கூட, ஜஸ்ட் ஒரு மைக்ரோ செகண்ட் கூட அசந்துராதிங்க. வண்டி அந்த இடத்துல போட்டுட்டு பேக்கேஜை இறக்கி விட்டதுமே வண்டி எடுத்துகிட்டு சிட்டாக பறந்துடுங்க. உடனே வாராங்க, ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, போகிறாங்க. அப்புறம் இன்றைக்கி எனக்கு சம்பவமாக பார்த்துச்சு. நான் வீல் சேர் கார்டு இருந்ததால் நான் தப்பிச்சேன். உடனே அவங்களுக்கு நான் சத்தம் வச்சேன். போலீஸ்காரன் வந்தார், ஃபோட்டோ அடித்து நிற்கிறார் எல்லா வண்டிக்கும். என்னோடய வண்டிக்கிட்ட வரும்போது நான் சொன்னேன், ஃபீ வீல் சேர் பாபா, ஃபீ ஆக்கா கார்ட், ஃபீ வீல் சேர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கலஸ் எல்லாம் எம்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் தயவு செய்து கவனம். வண்டி ஒரு செகண்ட் கூட நிறுத்தாதீங்க, உடனே ஃபோட்டோ அடிக்கிறாங்க. அதால் பேக்கேஜை இறக்கி பாரம் கொடுத்தாச்சு, ட்ராலிக்காரனை கூப்பிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சாச்சு, மாசலாமா. இல்லையா கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்புறமா பிரிட்ஜால் வந்து உள்ளே வந்துட்டு என்ன சேவை செய்யணுமோ செய்யுங்க. தயவு செய்து கவனம். டிரைவர்கள் ரொம்ப கவனம். 15 தினார் 15 தினார், சில டைமில் 30 தினார் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏர்போர்ட் இந்த மாதிரி பார்க்கிங்கில் பப்ளிக் பிளேஸில் சிகரெட் பிடிக்காதுங்க. ஏர்போர்ட் பார்க்கிங் அந்த பக்கம் வெளி பார்க்கிங், திறந்த வெளி பார்க்கிங்கில் நோ ப்ராப்ளம். ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி அதிகமாக ஆட்கள் நடமாறக்கூடிய இடங்களில் சிகரெட் பிடிக்காதுங்க. அதுவும் 150 தினார் அபராதம். சுற்றுச்சூழல் அதிகார சபையிட்ட மாட்டினீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கவனம் மக்களே. என்னால் முடிஞ்சது இந்த மாதிரியான சுட எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை என்னால் கண்ணால் கண்டதாக இருக்கலாம், யாராவது சொன்னதாக இருக்கலாம், உடனே கொண்டு வந்து உங்களுக்கு தாருது. இதை வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய். வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபாஸ் ஸ்மார்ட் டிவி
இது ஸ்மார்ட் டிவி அவங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலார் பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலார் பெட்டி அடிச்சு அது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறது இல்ல. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிருக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொன்று ஸ்கிரீன் பண்றேன். இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால பயப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிருக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை பாய்.